சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சண்டையிடும் காட்சிகள் படப்பிடிப்பில் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக சண்டை காட்சியில் பயன்படுத்துவதற்காக ஹெலிகாப்டர்கள் புதுச்சேரி நகரத்தையே சுற்றி வருகிறது. மேலும் மிஷின் துப்பாக்கிகளுடன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு திருவனந்தபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் நடந்தது. 90% படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் தற்போது படமாக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே புதுவையில் ரஜினிகாந்த் நடித்த 3 காட்சிகள் படமாக்கப்பட்டது. இந்நிலையில் புதுவையில் தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடக்கிறது. இதற்காக இன்று காலை நடிகர் ரஜினிகாந்த் ஓட்டல் அக்காடு வந்தார். உப்பளம் துறைமுக வளாகத்தில் படப்பிடிப்பு நடத்த அனைத்து பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்று காலை வெளிச்சமின்றி இருளாக இருந்ததாலும் சூறைக்காற்று வீசியதாலும் குறிப்பிட்ட நேரத்தில் படப்பிடிப்பு தொடங்கவில்லை. 2 மணி நேர தாமதத்துக்கு பின் படப்பிடிப்பு தொடங்கியது. இதில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். ரசிகர்களால் தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதற்காக உப்பளம் துறைமுகத்தில் போலீசாரும் தனியார் பாதுகாவலரும் நியமிக்கப்பட்டிருந்தனர். துறைமுக வளாகம் கேட் இழுத்து பூட்டப்பட்டிருந்தது. யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பு குறித்த தகவல் அறிந்த ரசிகர்கள் துறைமுக பகுதிக்கு படையெடுத்து சென்றனர். நேற்றைய படப்பிடிப்பில் நடிகர் ரஜினிகாந்த் வெளிநாட்டு நடிகருடன் சண்டையிடும் காட்சிகள் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பிற்காக பயன்படுத்தும் ஹெலிகாப்டர் புதுச்சேரி நகர பகுதியில் வலம் வந்தது. படப்பிடிப்பு முடிந்து கேரவன் வேனில் இருந்து வேட்டி சட்டையுடன் ரஜினி இறங்கி செல்லும் படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.